Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். நிர்பந்தமாக தகனம் செய்யப்பட்டதற்காக முஸ்லிம் சமூகத்திடம் அரசாங்கம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். உயர் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் வழக்கு செலவு தொகையாக 5 லட்சம் ரூபாவை செலுத்தினார் சட்டத்தரணி அருணா லக்ஸரி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்ட தலைவர்கள் இரகசிய சந்திப்பு. 57 பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நீதிமன்றத்தால் நீண்டகால சிறை தண்டனை. ஜனநாயக கட்சியினரின் பரந்துபட்ட ஆதரவு தனக்கு கிடைத்திருப்பதாக துணை ஜனாதிபதி கமலா ஹரிஸ் மகிழ்ச்சி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்கள் அவர்களது மத சம்பிரதாயத்தின் பிரகாரம் புதைக்கப்படாமல் நிர்பந்தமாக தகனம் செய்யப்பட்டதற்காக முஸ்லிம் சமூகத்திடம் அரசாங்கம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதற்கு அமைச்சரவை இன்று அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சர்கள் அலி சப்ரி, விஜயதாச ராஜபக்ஷ, ஜீவன் தொண்டமான் ஆகியோர் கூட்டாக சமர்ப்பித்தனர். கொரோனா காலத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் உலக சுகாதார நிறுவனம் கூறியதையும் பொருட்படுத்தாமல் முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்ய கட்டாயப்படுத்தியது. மொத்தமாக 276 முஸ்லிம்களின் சடலங்கள் வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்பட்டன. இது முஸ்லிம் சமூகத்தின் மத நம்பிக்கைகளை அவமதித்ததால் அவர்கள் பெரும் கவலையடைந்தார்கள். அவர்களிடம் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கப் போகிறது. மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் எழாமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் தங்களது உறவினர்களின் சடலங்களை தகனம் செய்வதா அல்லது புதைப்பதா அல்லது மருத்துவ கல்லூரிக்கு தானம் செய்வதா என்பதை குடும்பங்கள் தீர்மானிப்பதற்கு அனுமதிக்கும் புதிய சட்டம் ஒன்றை வரைவதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எதிராக அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்த சட்டத்தரணி அருணா லக்ஸரி அந்த மனுவை நிராகரித்து உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் வழக்கு செலவு தொகையாக 5 லட்சம் ரூபாவை செலுத்தினார். அரசியல் அமைப்பிற்கான 19வது திருத்தம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படாமல் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அனுமதிக்க கூடாது என்று கோரி அவர் அந்த மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவை உயர் நீதிமன்றம் ஜூலை 15 நிராகரித்தது. நீதிமன்றத்தை வீணடிக்கும் விதத்தில் மனுக்கள் தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கிலேயே இவ்வாறு பெரிய தொகையை வழக்கு செலவு தொகையாக செலுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கலாம் என சட்டத்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பு மலலசேகர மாவட்டத்தில் உள்ள இராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி வேறு வேட்பாளரை நியமித்தால் பெரும்பான்மை கருத்திற்கு எதிராக சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை தெரிவிக்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் அந்த சபை உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தங்களது சொந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக வளைகுடாவில் ஆர்ப்பாட்டம் செய்த 57 பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நீதிமன்றம் ஒன்று நீண்டகால சிறை தண்டனையை விதித்திருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பங்களாதேஷ் வாசிகள் வீதிகளில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர்.
அவர்களில் 3 ஆயுட்கால சிறை தண்டனையும் 53 பேருக்கு 10 வருட சிறை தண்டனையும் ஒருவருக்கு 11 வருட சிறை தண்டனையும் நீதிமன்றத்தால் கடந்த ஞாயிறன்று வழங்கப்பட்டது. பங்களாதேஷில் அரசாங்க வேலைவாய்ப்பு கோட்டா முறைக்கு எதிராக மாணவர்கள் ஆரம்பித்த போராட்டம் பெரும் வன்முறையாக மாறி 125க்கும் அதிகமானவர்கள் பலியாகினர். நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போலீசாரும் இராணுவத்தினரும் வன்முறையை அடக்க கடுமையான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். மாணவர்களின் போராட்டத்திற்கு ஒருமைப்பாட்டை வெளிக்காட்டியும் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் வீதி ஆர்ப்பாட்டம் செய்த பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு எந்த விதமான கிரிமினல் நோக்கமும் கிடையாது என்று அவர்களின் வழக்கறிஞர் நீதிமன்றில் வாதாடியதையும் பொருட்படுத்தாமல் நீதிமன்றம் இந்த கடுமையான தண்டனைகளை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. ஐக்கிய அரபு இராச்சியம் அதன் மண்ணில் இடம்பெற்ற ஒரு சாதாரண வீதி போராட்டத்திற்கு மிகவும் தீவிரமான முறையில் அதன் பிரதிபலிப்பை வெளிக்காட்டியிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் 20.3% குடும்பங்கள் அடிப்படை குடிநீர் வசதியின்றி இருப்பதாகவும் 16.1% தங்களது குடிநீர் தேவைக்காக பாதுகாப்பற்ற கிணறுகளில் தங்கியிருப்பதாகவும் குடிசன மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் அண்மையில் செய்த ஆய்வு ஒன்றின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான மாசுபடுதலுக்கும் உட்படாத பாதுகாப்பான குடிநீரை பெறக்கூடிய வசதியை 33.4% குடும்பங்கள் மாத்திரமே கொண்டிருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. நகர்ப்புறங்களில் 68.6% கிராமப்புறங்களில் 28.2% பாதுகாப்பான நீர் வளங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கும். அதேவேளை மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வெறுமனே 3.1% பாதுகாப்பான குடிநீரை பெறக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகியதை அடுத்து ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியினரின் பரந்துபட்ட ஆதரவு தனக்கு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியதற்கு பிறகு கமலா ஹாரிஸ் முதற்தடவையாக ஆற்றிய உரையில் குற்றவியல் வழக்கறிஞராக தனது கடந்த கால அனுபவங்களை குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பயன்படுத்த தயார் என்று அறிவித்திருக்கிறார். நான் சகல வகையான குற்றவாளிகளையும் எதிர்கொண்டவள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், பெண்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், நுகர்வோருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மோசடிக்காரர்கள், தங்களது சொந்த நன்மைக்காக விதிமுறைகளை மீறிய ஏமாற்றுக்காரர்கள் எல்லோரையும் நன்றாக அறிவேன். ட்ரம்ப் போன்றவர்களை எனக்கு தெரியும். அவர்களை எவ்வாறு கையாள்வது என்பதும் எனக்கு தெரியும் என்று கமலா ஹாரிஸ் கூறியிருக்கிறார். அதேவேளை கமலா ஹாரிஸை தன்னால் வெகு சுலபமாக தோற்கடிக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அண்மைய நாட்களாக வடக்கில் சர்ச்சைக்குரியவராக விளங்கும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று பாராளுமன்றத்திற்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார். முகநூலில் இது தொடர்பாக அர்ச்சுனா செய்திருக்கும் பதிவில், எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நம்பிக்கையை நான் தவறான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் செறிந்த தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகியாகவே கருதப்படுவேன். எப்போதும் உங்கள் நம்பிக்கைக்குரிய புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அர்ச்சுனா அரசியலில் இறங்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வடக்கில் சில வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவரது செயற்பாடுகளின் தகுதி பற்றி மதிப்பிட்டு பார்க்காமல் அவருக்கு ஜே போடும் கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து வருவது குறித்து விசனமடையும் பலரும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம்.
ABC Tamil News.